வீடுகளில் கொள்ளையடித்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள் போலீசார். கோவையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்து தப்பிய 3 பேர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் 56 சவரன் 3 லட்சம் ரூபாய் திருடு போனது. குளத்துப்பாளையம் பகுதியில் 3 கொள்ளையர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையர்கள் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான குடியிருப்புகள் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1848 வீடுகள் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பில் நேற்று மதியம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய C3 அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய 13 வீடுகள்ல வந்து அடுத்தடுத்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 56 பவுன் நகைகள், அதே போல 3 லட்சம் ரூபாய் வந்து திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அங்கு குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கவுண்டம்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கு வந்து மோப்பநாய் உதவியுடன் ஆய்வை மேற்கொண்டனர். அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கக்கூடிய CCTV கேமரா காட்சிகளையும் வந்து கைப்பற்றினாங்க. உடனடியாக சம்பவ இடத்துல மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தனிப்படை அமைத்து விசாரணையை வந்து துரிதப்படுத்த உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் கவுண்டம்பாளையம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக மேட்டுப்பாளையம் சாலையில வந்து இருக்கக்கூடிய அனைத்து கேமராக்களும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் அந்த நபர்களை தேடி வந்த நிலையில குனியமுத்தூர் குளுத்துப்பாளையம் பகுதியில இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அந்த வீட்டில் பதுங்கியிருந்த 3 பேரையும் பிடிக்க முயன்ற போது அவர்கள் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக தெரிகிறது. அப்போது 3 பேர் மீதும் போலீசார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் வந்து 3 பேரின் காலில் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த துப்பாக்கி சூட்டில் பிடிப்பட்ட அந்த 3 வட மாநில நபர்களை வந்து தற்போது கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கு வந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை பிடிப்பட்ட 3 நபர்களின் பெயர் விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் இன்று காலை தான் அந்த 3 பேரும் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக பிடிப்பட்ட 3 பேரும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் கோவையில் தங்கியிருந்து வேறு ஏதேனும் அந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை வந்து தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மதியம் பாத்தீங்கன்னா 1 to 2 மணி, அதாவது இந்த மதிய நேரத்துல தான் வந்து இந்த திருட்டு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆவதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா போலீசார் 3 நபர்களை வந்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பிடிப்பட்ட நபர்களிடமும் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. மேலும் அங்க அதாவது CCTV காட்சிகள் அடிப்படையிலையும் அதே போல செல்போன் சிக்னல் அடிப்படையிலேயுமே இந்த குற்றவாளிகள் வந்து கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.